இன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல முத்தையான்னு ஒரு வயசானவரு அவரோட பேர கிருஷ்ணனோட சேர்ந்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாரு. சின்ன வயசுல இருந்து தான் பேரனை கஷ்டப்பட விடாம படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்காரு. கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, உனக்கு சாப்பாடு சாம்பார் எல்லாம் தயார் பண்ணிட்டேன்டா. இன்னும் எவ்வளவு நேரம்டா தூங்கிட்டு இருப்ப? தூங்குனதெல்லாம் போதும், எந்திரிடா. நான் வேலைக்கு கிளம்புறேன். பக்கத்தூருக்கு போய் மூட்டையை தூக்குற வேலைக்கு பதிலா நம்ம ஊர்லயே இங்க வேலை பார்க்கலாம்ல. நீங்க ராத்திரி வர்றதுக்கு கூட ரொம்ப நேரம் ஆயிடுது. என்ன பண்ண சொல்ற? நம்ம ஊர்ல விவசாயத்தை விட்டா வேற எந்த வேலையும் இல்ல. ஊர்ல மழை பெஞ்சும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல வேற என்னடா வேலை இருக்கு? இந்த மூட்டை தூக்குற வேலையில வர்ற கூலிய வச்சு இப்ப நாம 2 பேரும் நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது சரி தாத்தா, கொஞ்ச நாள்ல பண்டிகை வரப்போகுது. 2 பேருக்கும் புது துணி வாங்கிட்டு வரீங்களா? நான் உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறேன், நீ போய் வாங்கிக்கடா. இந்த காலத்து பசங்க எப்படி துணி போடுவாங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? சரி தாத்தா, இருட்டாகிற வரைக்கும் இருக்காம சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. 2 வேலைக்கு ஆகிற மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன். ஒருவேளை நான் வர்றதுக்கு தாமதமாச்சுன்னா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காம நீ சாப்பிட்டுடு. என்ன? முத்தையா தான் படுற கஷ்டம் தான் பேர படக்கூடாதுன்னு இந்த வயசுலயும் அவரே வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. வா, வந்துட்டியா முத்தையா? அங்க வண்டியில சரக்கு வந்து நிக்குது, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வையே. அவ வந்ததுல இருந்து எப்போ உங்க கூலியாள் வருவான்னு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயா, நான் இப்ப உடனே எல்லாத்தையும் உள்ள இறக்கி வச்சிருங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு வண்டி வந்துடும். அதுக்குள்ள இந்த சரக்கு எடுத்துட்டு போய் பண்ணையார் வீட்டுல குடுத்துட்டு வந்துரு. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. எங்க முதலாளி இந்த சரக்கு உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாரு. சரி, நான் அப்ப கிளம்புறேங்க ஐயா. உங்க கடைக்கு வர்றதுக்கு எப்படியும் எனக்கு 2 நாள் ஆயிடும். உங்ககிட்டயே பணத்தை கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போய் உன் முதலாளி கிட்ட கொடுத்துரு. ஒரு நிமிஷம் இங்கேயே இரு. இந்தாங்க ஐயா. பண்ணையார் ஐயா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி சரி, இதோ இன்னொரு வண்டி வந்துருச்சு. இதுல இருக்கிற எல்லா மூட்டையும் நீ இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிடு. ஐயா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி, இந்தா உன்னோட இன்னைக்கு கூலி. ஆமா, உன் வீட்டுல உன் வயசு பேர இருக்கான்ல, அவனையும் உன் வேலைக்கு ஒத்தாசையா கூட்டிட்டு வந்தன்னா உனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்குல்ல முத்தையா? அவன் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க ஐயா. நல்லா படிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். முத்தையா அவர்கிட்ட கூலி பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒரு திருடன் குறுக்க வந்து, ஏய், மரியாதையா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்கறியா இல்ல என்னோட கத்தியால உன்னை ஒரு குத்து குத்துவா? ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஐயா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ஐயா. என்னடா அதிகம் பேசிக்கிட்டே இருக்க? உன்னை விடுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கூட. இந்தாங்க ஐயா பணம். ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச பணம் ஐயா. எல்லாத்தையும் நீங்க இப்படி புடுங்கிட்டு போயிட்டா நான் என்னங்கய்யா பண்றது? நீ என்ன பண்ண எனக்கு என்ன? போ அங்க இருந்து. அப்படி அவர் 1 வாரம் உழைச்சி சம்பாதிச்ச கூலி பணம் எல்லாத்தையும் திருடன் புடுங்கிட்டு போயிட்டான். வீட்டுக்கு திரும்பி வந்து நடந்தது எல்லாத்தையும் கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு. நான் அதுக்கு தான் சொன்னேன் தாத்தா, இருட்டுற வரைக்கும் வேலை செய்யாதீங்கன்னு. நீங்க கேட்டாதானே. சரி, இப்ப என்ன பண்றது? போனா போட்டு விடுங்க. என்னடா போனா போகட்டுங்கிற? நாளைக்கே நீ என் கூட வா. அவனை புடிச்சுக்கிட்டு போய் நம்ம மகாராஜா கிட்ட ஒப்படைக்கணும். நல்ல ஆளு தாத்தா நீங்க. நாளைக்கு நமக்காக அவன் அந்த இடத்துலயே இருப்பானா என்ன? அவன் எப்பவோ வேற ஊருக்கு தப்பிச்சு போயிருப்பான். நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு ரத்தனசாமி ஐயா கிட்ட கொஞ்சம் பணம் வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். என்ன தாத்தா நீங்க? அவன் வட்டிக்கு மேல வட்டி போடுவானே? அவன் கிட்ட கடன் வாங்குறவங்கள எல்லாம் வட்டிக்கு மேல வட்டியை போட்டு அநியாயமா வசூல் பண்றான்னு சொன்னாங்க. இருந்துட்டு போகட்டும். அப்புறம் நாம சாப்பிடறதுக்கு காசு எங்கிருந்து வரும்னு சொல்லு. அது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டுட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா நீங்க முதல்ல இந்த வேலையை விட்டுறணும், சரியா? சரி, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலை செஞ்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்கின முத்தையா தூக்கத்திலேயே செத்து போயிடுறாரு. அன்னையில இருந்து கிருஷ்ண தனியாள் ஆயிடுறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம், உன் தாத்தா என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி மாசத்துக்கு மேல ஆகுது. அந்த பணத்தை நீ தானே கொடுக்கணும். மொத்த பணத்தையும் இப்பவே கொடுக்குறியா இல்ல இந்த மாசத்துக்கான வட்டியை மட்டும் கொடுக்குறியா? என்னங்கறத நீயே முடிவு பண்ணிக்கோ. ஐயா, என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு. அவசரத்துக்கு வட்டி வேணா கொடுக்குறேங்க ஐயா. எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் உங்க காசை மொத்தமா கொடுத்துறேங்க ஐயா. வட்டி கொடுக்கறேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது இருக்கு?
இதுக்கப்புறம் மாசம் மாசம் என்ன இங்க வர வைக்காம நீயா அங்க வந்து என்கிட்ட வட்டியை கொடுத்துருனா? அங்க ஊர்லயே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணி பாக்குறாரு கிருஷ்ணன். அண்ணே, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுங்கண்ணே. உங்க தாத்தா இருக்கும்போது நீ எந்த வேலைக்கும் போல, இவ்வளவு நல்லா படிச்சிருக்க, வேலை கிடைக்குமா நீ என்ன கேக்குறியப்பா? இத பாருப்பா, உனக்கு இங்க யாரும் கிடையாது, நீ ஏன் ஒத்தையாளு. இந்த வீட்டை வித்துட்டு வர்ற பணத்துல கடன் எல்லாம் அடைச்சிட்டு மிச்சம் வர்ற பணத்தை எடுத்துக்கிட்டு பட்டணத்துல போய் நல்ல வேலையா பாத்துக்க. எனக்கு தோணுச்சு சொன்னப்பா. இப்ப வீட்டை உடனே வித்தா வாங்குறதுக்கு யாருன்னே இருக்காங்க? எதுக்கு யாருக்கிட்டயே வைக்கிற? நானே வாங்கிக்கிறேன். இந்த வீட்டுக்கு நான் உனக்கு 100 பொற்காசுகள் தரேன். சரிங்கண்ணே, இனி பண்றதுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கே வித்துடுறேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் தான் ஊர்ல இருக்கிற வீட்டை வித்துட்டு கிடைச்ச பணத்துல கடன் எல்லாம் அடைச்சிட்டு வேலைய தேடி பட்டணத்துக்கு கிளம்பி போறாரு. இப்ப நேரா பட்டணத்துக்கு போய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அங்க தங்கிட்டு வேலைக்கு முயற்சி பண்ணணும். ஐயா, வீடு வாடகைக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தாங்க ஐயா. ஆ இருக்கு. ஆனா மாச வாடகை 5 வெள்ளி நாணயம். ஆமா, வீட்ல எத்தனை பேர் இருப்பீங்க? நான் ஒருத்தன் தாயா இருப்பேன். 5 வெள்ளி நாணயங்களை வாடகையா கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் இன்னைக்கும் உங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்துடுறேன். அப்ப சரி, குடி வர்றதுக்கு முன்னாடி 5 வெள்ளி நாணயங்களை கொடுக்கணும். ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கேங்க ஐயா. வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக தான் பட்டணத்துக்கே வந்தேன். நல்லது. நீங்க மாசம் தவறாம சரியா வாடகை கொடுத்தீங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க இருந்துகிட்டே தினமும் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நான் படிச்ச நல்ல படிப்புக்கு மகாராஜாவோட ஆஸ்தானத்துல எனக்கு நல்ல வேலையே கிடைக்கும். சீக்கிரமா போய் நான் அதை முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஐயா, நான் ஒரு நல்ல வேலை தேடி இங்க வந்திருக்கேங்க ஐயா. அதுக்காக மந்திரியாரை பார்க்கணும். இங்க எந்த வேலையும் இப்ப காலி இல்ல, நீ கிளம்பலாம். நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேங்க ஐயா. எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரே ஒரு வாட்டி மந்திரியாரை சந்திச்சு பேசிக்கிறேங்க ஐயா. மந்திரியாரெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நேர்ல பார்க்க முடியாது. அங்க நிர்வாக அதிகாரி ஐயா இருப்பாரு, அவரை போய் பாருங்க. என்னப்பா, யாரது? ஐயா, வேலை ஏதாவது கிடைக்குமா நீங்க கேட்க வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னாரு. இத பாருப்பா, இப்ப இங்க எந்த வேலையும் காலி கிடையாது. நீ கிளம்பலாம். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. நான் கணக்கு வழக்குகள் பத்தின படிப்பு படிச்சிருக்கேன். என்ன மாதிரி ஏழைங்களுக்கு வேலை கொடுத்து கௌரவிக்க வேண்டியது உங்களோட கடமை இல்லையா? என்ன பேசுற நீ? என் பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்லி தர்றியா? போ இங்க இருந்து, என் கண்ணிலே நீ படக்கூடாது, போ. எதுவும் பேச முடியாம கிருஷ்ணன் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. மகாராஜா ஆஸ்தானத்துல நல்ல வேலை கிடைக்கும்னு நினைச்சு வந்தேன். ஆனா கிடைக்காது போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? எங்க ஊர்லயே கடையில ஏதாவது நல்ல வேலை கிடைக்காதான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதை பாருப்பா, நீ நல்லா படித்த பையன்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே உனக்கு எந்த வேலையும் இல்லையேப்பா. வேலை இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. நீ கிளம்பலாம். அப்படி அந்த வீட்ல வாடகை கொடுத்துக்கிட்டு வேலைக்காக தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு எங்கேயும் வேலையே கிடைக்கல. அவர்கிட்ட இருக்கிற பணம் மொத்தமும் சாப்பிடுறதுக்கும் வாடகை கொடுக்கறதுக்குமே சரியா போகுது. கடைசியா வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட பணம் இல்ல. என்னப்பா, இன்னும் வாடகை கொடுக்கவே இல்லையே? இன்னும் 4 நாள்ல 2வது மாசமே வந்துரும். வாடகை கொடுக்கறியா இல்ல வீட்டை காலி பண்ணிக்கிறியா? ஐயா, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலங்க ஐயா. உங்க வாடகையை நான் சீக்கிரமாவே கொடுத்துட்றேன். அப்ப இருந்து நீ வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. வேலை கிடைச்ச பாடு இல்ல. இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. அத பத்தி எனக்கு எதுக்குப்பா? வாடகை கொடுக்கறதுனா வீட்டுல இரு, இல்லனா வீட்டை காலி பண்ணிக்க. சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? கையில இருக்கிற காசும் செலவாயிடுச்சு. இது வரைக்கும் வேலையும் கிடைக்கல. இனி தாத்தா மாதிரி நானும் ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சுதான் பொழைக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டு வாடகை கொடுக்கணும்னா கண்டிப்பா கூலி வேலையை செஞ்சே ஆகணும். இப்படி யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிடுறாரு. அப்போ திடீர்னு வீட்டு பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்க்க போறாரு. என்ன இது? நம்ம வீட்டு உரிமையாளரோட பொண்ணு தானே இது. ஏன் கணத்துக்கிட்ட அழுதுகிட்டு இருக்கா? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆஹா, பார்த்தா கிணத்துக்குள்ள குதிக்க போற மாதிரியே இருக்கே. சீக்கிரம் போய் தடுத்தாகணும். என்ன விடுங்க, நான் கிணத்துல குதிச்சு செத்து போறேன். தயவு செஞ்சு என்ன விடுங்க. என்னாச்சுங்க? எதுக்காக கிணத்துல குதிக்க போறீங்க? தற்கொலை பண்ணிக்கிறது பாவம் தெரியுமா? எனக்கு இந்த பூமியில வாழ விருப்பம் இல்ல. நான் செத்து போகணுங்க. நான் சாகலைன்னா என் வீட்டுல இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இருங்க, இப்பவே உங்க அப்பாவை நான் கூப்பிடுறேன். வேணாங்க, என் அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் என் சித்தி தான் காரணம். எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்க பாக்குறாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுங்க.
நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவங்க கேட்கவே இல்ல. அதுக்காக என்ன ரொம்ப திட்டுறாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு வயசானவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறாங்க. எனக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. சரி, நான் உங்க சித்தி கிட்ட பேசுறேன். என் பேச்ச கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. என்ன இந்த பிரச்சனையில இருந்து நீங்க என்ன காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? முதல்ல இந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்காம பாத்துக்கணும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். நீங்க வரலன்னா நான் நிச்சயமா செத்துருவேன். அப்படி கிருஷ்ண அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அம்மாடி, ஒரு பெரிய காண்டமே முடிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா நாளைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு வேற வாக்கு கொடுத்துட்டேனே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தன்னோட வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் ராத்திரி நடந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? உனக்கு இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கவே துப்புல்ல. இதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துவ? இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. வெளியே போ. அந்த வயசான பெரியவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது உங்க பொண்ணுக்கு பண்ற அநியாயம் இல்லையா? ஒரு வேலை எனக்கு வேலை கிடைச்சதுன்னா உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? இத்தனை மாசமா திரிஞ்சுக்கிட்டு வேலை தேடிட்டு இருக்க. ஒரு வேலை கிடைச்ச பாடில்ல. இப்ப மட்டும் திடீர்னு உனக்கு எங்க இருந்து வேலை கிடைக்க போகுது? எனக்கு வேலை கிடைக்கலனாலும் கூலி வேலை செஞ்சாது என் பொண்டாட்டியை நான் காப்பாத்துவேன். என் பொண்ண கூலிக்காரனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இத பாரு, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பேசு. அப்படி இல்லையா இந்த பக்கமே வந்துடாத, போயிடு. அதுக்கப்புறம் கிருஷ்ண அங்க இருந்து கிளம்பி வராரு. அன்னையில இருந்து ஒரு 4 நாள் விடாம வேலைக்கு முயற்சி பண்றாரு. எங்கேயும் வேலை கிடைக்கல. வெறுத்து போன கிருஷ்ண என்ன முயற்சி பண்ணாலும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். அந்த அம்மாவோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதே. ஆனா விட்டா அந்த பொண்ணு அந்த வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. கிருஷ்ண இப்படியே தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு சாயந்தர நேரம் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப சோர்ந்து போன கிருஷ்ண ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு சோர்வுல அப்படியே தூங்கிடுறாரு. அப்போ ஏய், எந்திரிடா. யாரா நீ இங்க தூங்கிட்டு இருக்க? இந்த நேரத்துல இங்க பேய்களோட நடமாட்டம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என்ன பேய்? எங்களை மாதிரி மனுஷங்களை விட நீங்க ஒன்றும் கொடுமைக்காரன் இல்லை. இந்த கொடூரமான மனுஷங்க கூட வாழ்றதை விட உங்களை மாதிரி பேய்ங்க இருக்கிற இடத்துல வாழ்றது ஒன்றும் தப்பு இல்லை. என்னடா நீ மனுஷனா இருந்துகிட்டு மனுஷங்களையே திட்டுற, எங்க பேய்களை பாராட்டுற? அப்படி என்னதான்டா உனக்கு கஷ்டம் சொல்லு. என்ன பண்றதுன்னு வேற வழி தெரியாம தான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ நீ வந்து என் அறத்தூக்கத்தையும் கெடுத்துட்ட. உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. இது நான் ஓய்வு எடுக்கிற இடம், அதனாலதான் உன்னை நான் எழுப்ப வேண்டியதாயிடுச்சு. சரி, உனக்கு நான் ஒரு மோதிரம் தரேன். அந்த மோதிரத்தை நீ பத்திரமா உன்கிட்ட வச்சுக்கோ. அந்த மோதிரத்துக்கிட்ட நீ என்ன கேட்டாலும் அடுத்த நொடியே அது உனக்கு கொடுக்கும். என்னது? இந்த மோதிரம் நான் எதை கேட்டாலும் அதை உடனே கொடுக்குமா? அப்படின்னா என் கஷ்டம்லாம் இன்னையோட தீர்ந்த மாதிரி தான். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மோதிரம் 3 தடவை மட்டும்தான் உனக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது உன்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். 3 தடவை வேலை செஞ்சா போதும். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு இந்த மோதிரம் கொடுத்துருக்க. உனக்கு ரொம்ப நன்றி. உன் உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இங்க இருந்து போ. நான் இங்க ஓய்வு எடுத்தாகணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்த கிருஷ்ண அடுத்த நாள் காலையில நேரா தலைநகரத்துக்கு கிளம்பி போறாரு. நான் மந்திரியாரை பார்க்கணும். இப்படியே நேரா போங்க. வலது பக்கத்துல நிர்வாக அதிகாரி இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க. வாப்பா வா. உனக்கு தான் தகவல் சொல்லி அனுப்பலான்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. வா. எங்ககிட்ட இருக்கிற கோசாலையில கணக்கு பாக்குறதுக்கு ஒரு நல்ல கணக்காளரை வேலைக்கு வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். சரியான நேரத்துக்கு நீயே வந்துட்ட. அப்படின்னா நீங்க எனக்கு நிச்சயமா வேலை கொடுத்த மாதிரி தானே மந்திரியாரே? நீ சீக்கிரமாவே வேலையில சேர்ந்துடலாம். அதோட அதுக்கு முன்பணமா 30 நாணயங்களை இப்பவே கொடுக்கறேன். இந்தா, இத வாங்கிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சேரு. ரொம்ப நன்றி மந்திரியாரே. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, அப்படின்னா இந்த மோதிரம் நல்லா வேலை செய்யுது. நான் வேலை வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே தேடி வந்து எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இத்தனை நாளா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கிடைக்காத வேலை இப்போ ஒரே தடவை போன உடனே கிடைச்சிருச்சு. எனக்கு இப்ப இந்த நல்ல வேலை கிடைச்சதுனால ராஜியை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். எந்தவித கஷ்டமும் வராம காப்பாத்துவேன். ஆனா என்னன்னா, நான் இப்ப வாடகைக்கு இருக்கிற வீட்டை விட இதை விட நல்ல பெரிய வீடா பார்த்து வாடகைக்கு எடுத்து என் மனைவியை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு இந்த மோதிரத்துக்கிட்ட கேக்குறேன். கிருஷ்ண மோதிரத்துக்கிட்ட வீடு வேணும்னு கேக்குறாரு. உடனே அங்க ஒரு அழகான வீடு அங்க உருவாகுது.
அதுக்கப்புறம் தான் வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடுச்சு, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறாரு. உனக்கு நல்ல வேலை கிடைச்சதுல சந்தோஷம். வீடும் அவங்களே கொடுத்துருக்காங்கன்னு வேற சொல்ற. அதனால என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அந்த ஜமீன்தாருக்கு தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உனக்கு இஷ்டம் இருந்தான்னா இல்லாட்டி என்ன, அந்த வயசான ஜமீன்தாருக்கு என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். இந்த கிருஷ்ணனுக்கு தான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் கிருஷ்ண ராஜியோட கல்யாணம் நடக்குது. கிருஷ்ணன் கூட புது வீட்டுக்கு வந்த ராஜிக்கு உண்மையிலேயே இது எப்படி சாத்தியன்னு அவங்களுக்கு ஒரு அனுமானம் வருது. இத்தனை நாளா நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி கிடைக்காத வேலை எப்படி திடீர்னு உங்களுக்கு கிடைச்சது? எல்லாம் அந்த அதிர்ஷ்ட மோதிரத்தோட மகிமை தான். ஐயோ, அத சக்தியுள்ள மோதிரம்னு தெரியாம பழைய செம்பு மோதிரத்தை எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு நினைச்சு நான் தான் வெளியே குப்பையில தூக்கி போட்டுட்டேன். இப்பவே நான் போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வரேன். 3வது கோரிக்கை இன்னும் மிச்சம் இருக்குல்ல. உடனே அங்கிருந்து வெளியே போய் அந்த மோதிரம் எங்கன்னு ராஜி தேடுறாங்க. ஆனா அது எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து, இப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க என்னடானா வேலையும் வீடும் தான் கேட்டிருக்கீங்க. இதே நீங்க மகாராஜா கிட்ட போய் அவரோட மொத்த ராஜ்யமும் வேணும்னு கேட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அதுக்கப்புறம் நாம ராஜபோக வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். முதல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன். ஆனா இப்ப என்னடானா நீ பெருசு பெருசா எதுக்கோ ஆசைப்படுற. என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கணும்னு கேட்டேன். உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். இனி அந்த மோதிரம் எனக்கு தேவையில்ல. 3வது கோரிக்கையை கேட்கறதுக்கு முன்னாடி அது என்னை விட்டு போனது நல்லதுதான். ரொம்ப பேராசப்பட்டா அதுக்கு பிறகு நாம கஷ்டப்பட வேண்டியதுதான். இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கோம். இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தின அந்த பேய்க்கு நான் எப்பவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ராஜியும் கிருஷ்ணனும் தான் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க.